ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டெய்லி அனாலிசிஸ் தான். பட் இன்னைக்கான இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. காரணம்னா நேத்தியை கண்டினியூஷன் கூட சொல்லலாம். நம்ம நேற்று நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம்ல, நம்ம எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன் கிரியேஷன் அதெல்லாமே பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு அதோட கண்டினியூஷன். காரணம் என்னன்னா, நம்ம நேற்று சிக்னல் கொடுத்து நம்ம பொசிஷன் கேட் பண்ணியாச்சு. பட் அந்த பொசிஷன் நம்ம ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை குவான்டிட்டி இன்னுமே ஆட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் இது. இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்க, நம்ம பிடிசி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் நேற்று. நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு சப்போர்ட். ஓகேவா, சாரி, நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருந்தான். டவுன்ஃபால் ஆகிட்டு நம்ம நினைச்சோம்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் மார்க்கெட் கொஞ்சம் புல் பேக் ஆகும். ப்ராஃபிட் புக்கிங் ஆன மாதிரி ஃபர்ஸ்ட் புல் பேக்ல நம்ம எம் பேட்டர்ன் கிரியேட் ஆன நம்ம செல் பண்ண நினைச்ச மாதிரி நம்ம செல் பண்ணியாச்சு, நல்ல ப்ராஃபிட். ஓகே, இப்போதான் நமக்கு ஒரு குரூஷியலான டைம். என்னன்னா, நம்ம மார்க்கெட் இன்னுமே ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஓகேவா, ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். 4 ஹவர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னுமே செல்லிங்ல தான் இருக்கிறான். அண்ட் தென் 1 ஹவரை பொறுத்தளவுக்கு பாருங்களா. காரணம் ஏன்னா இங்க தெளிவா தெரியுது, இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துக்கிறான் 1 ஹவர்ல பார்க்கும்போது. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஸோ நம்ம இதுக்கு கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம் 1 ஹவரில் வச்சுட்டு. ஓகே, எனக்கு சேஞ்சபிளாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 68,000 இருக்குது. 68,000 ஒரு ரவுண்ட் லெவல் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே ஒரு புல் பேக் கிடைக்க வாய்ப்புக்கு தான். தென் மேலே போயிட்டு இந்தமாதிரி வாலட்டைல் ஆனால் ஓகே, மார்க்கெட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாலட்டைல் ஆனால் பிரச்சனை இல்லை. பட் பையிங் சிக்னல் ஆனால் மட்டும்தான் நம்ம இங்கே ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் தான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், சரிங்களா. இப்போ 4 ஹவர்ஸ் 1 ஹவரை பொறுத்தவரைக்கும் செல்லிங் தான் இருக்குது. பட் கொஞ்சம் மார்க்கெட் வாலட்டைல் ஆகிறது சந்தேகம் இல்லை. காரணம் ஏன்னா 68,000 ரவுண்ட் லெவல். ஸோ நம்ம அதனால வெயிட் பண்ணுவோம். இப்போ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் நம்ம குறைஞ்சது இந்த லெவல் வரைக்குமே 67,000 வரைக்கும் இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது அதிகமாகவே. ஸோ அதை நம்ம கேப்சர் பண்ணுவோம். தட் மீன்ஸ் எண்ட் ஆஃப் இந்த கிரிப்டோ பொறுத்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இது நம்மளோட பிடிசி அனலைசிஸ். ஓகேவா, சரி, நம்ம அடுத்த கிரிப்டோ போவோமா. அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா யாருன்னா 1000 பெப் 1000 பெப் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் பார்க்கணும் போய் பாருங்க. மேலே ஐகானில் நம்ம பட்டன் கொடுத்து வீடியோ கொடுத்துரும். ஆல்மோஸ்ட் 15% கேப்சர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். காரணம் ஏன்னா அங்கே பாருங்களா, இது இடத்துல ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் டார்கெட் இருந்து அது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு. நினைச்ச மாதிரி பார்த்தா ஒரு 4 ஹவர்ஸில் ஒரு நல்ல புல் பேக் கொடுத்தது. அண்ட் தென் நல்லா பாருங்க, இப்போ அதை பிரேக் அவுட் கொடுத்தது. பிரேக் அவுட் கொடுத்தா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவு தான், அட்மோஸ்ட் இந்த டார்கெட். இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ 4 ஹவர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நல்லா வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் பட் நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கணும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வெயிட் பண்ணுவோம். பர்சன்டேஜ் நம்ம 20 to 25% நம்ம எதிர்பார்க்கலாம். 1000 பேப்பில் ஹோல்ட் பண்ணுவோம். சரி, அடுத்த கிரிப்டோ போமா. அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா சன் யூஎஸ்டிடி தான். இந்த கிரிப்டோவுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன் நம்ம பார்ப்போமா. நம்ம நினைச்ச சொல்லியிருந்தோம் டவுன்ஃபால் ஆனால் பட் டவுன்ஃபால் இங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படின்னா இங்கே குவான்டிட்டி ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம செல்லிங் போட முடியாது. நேற்று கீழே இங்கே இறங்கினால இந்த லெவல் கிட்ட நம்ம இங்கே செல்லிங் போடலாம்னு கேட்டால் வேண்டாம். காரணம் என்னாச்சு, ஆல்ரெடி இங்கே எப்பயுமே பிரேக் அவுட் கிட்ட இந்த லெவல் கிட்ட பிரேக் அவுட் கொடுத்துருந்தா நம்ம செல்லிங் போடலாம். கொஞ்சம் கீழே இறங்கினாலும் நம்ம செல் பண்ணல. ஸோ அதனால் வெயிட் பண்ணணும் சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல் பேக் அடிச்சிருந்தது. அஞ்சல் பார்த்து இங்கே சின்ன டவுன்ஃபால் ஆயிடுச்சா. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆஸ் யூஷுவல் இது முதல் சின்ன டார்கெட், சின்ன ஒரு சப்போர்ட் தான். நம்ம வெயிட் பண்ணுமே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட சப்போர்ட் அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது, இங்கே கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த லெவல் ஒரு 3 டார்கெட்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 2% வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. எழுதல நம்மளோட நம்மளோட சன் யூனிவர்சிட்டியில். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ போமா. என்ன இது, சம்திங் எல்ஸ் ப்ராப்ளம் இஸ் தட். ஓகே, யா, எஸ்டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு பாருங்களா. எக்ஸ்டிஎக்ஸ் நம்ம நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேல நம்ம அனலைஸ் பண்ண ஒரு தடவை பார்த்துருவோம். அண்ட் தென் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேல நம்ம நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனதுதான். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருந்தது. பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி நம்ம நினைச்ச லெவலில் குவான்டிட்டி ஆட் பண்ணோம். கரெக்ட், ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 5% வரைக்கும் நம்ம இங்கே கேப்சர் பண்ணியாச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும்ல.
கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். காரணம் ஏன்னா வந்து இப்போதான் மார்க்கெட் வந்து இப்போதான் வந்து கீழே இறங்கினதுக்கு ஒரு சின்ன புல் பேக் போயிட்டு டவுன் ஃபால் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இங்கே வந்து ஒரு புல் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் கீழே இப்படி இறங்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். பிடிசி ரிட்டர்ன் ஆகாத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா பிடிசி வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுதுல. ஸோ அதனால சொல்கிறேன். எஸ்டிஎக்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணலாம். பட் நம்ம டார்கெட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். குவான்டிட்டி ஆட் பண்ணால் கொஞ்சம் மேலே புல் பேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம குவான்டிட்டி ஆட் பண்ணலாம். சரிங்களா? அது தென் பார்த்தீங்கன்னா ஷிப் 1000 யூஎஸ்டிடி தான். ஷிப் 1000 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 10% மேலே கிடைச்சிச்சு. ரைட் மினிட். யா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 9% மேலே கிடைச்சிச்சு. யா இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம முதல் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டான். அண்ட் தென் நம்ம ஹோல்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னுமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது பெட்டர் தான். கொஞ்சம் கீழே இறங்கட்டும். ஷிப் 1000. சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போமா? வாங்க டேரெக்டாக போகலாம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லுன்றது நம்ம இன்றைக்கி தான் பார்த்துருந்தோம். நம்மளோட கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6.7% வரைக்கும் கீழே இறங்கி இன்னுமே கீழே இறங்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பட் இப்போ இந்த மேஜரான இந்த சப்போர்ட்டை மட்டும் பிரேக் அவுட் கொடுத்துட்டோம்னா ஒரு மேஜரான லெவல் வரைக்கும் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% வரைக்கும் நம்ம கீழே எதிர்பார்க்கலாம். ஸ்பெல்ல கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த லெவல் சாரி இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஐ தாட் மேபி 10 to 15% எக்ஸ்ட்ரா இன்னும் கீழே ஆட் ஆகிருக்குது ஸ்பெல்லு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் நம்ம ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறோம். ஸோ அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஸ்கெல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8% வரைக்குமே கீழே இறங்கிட்டான். ஏன்னா காரணம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் தான். பட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுப்போம். பட் எந்த டைமில் பிரேக் அவுட் கொடுப்போம் அதுதான் எங்கள் விஷயமே. ஸோ நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்குற லெவலில் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8% வரைக்குமே கீழே இறங்கிட்டான். இன்னுமே கீழே இறங்கும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இவனுக்கு அடுத்து நமக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு. ஸோ இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இங்கே வேணால் ஒரு சின்ன புல் பேக் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நம்ம இவனுக்கு இருக்கிற பெரிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலேருந்து இந்த லெவல் வரைக்கும் போக போக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வர வாலட்டைல் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இல்லாமல் பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் சல்லுன்னு கீழே இறங்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஹோல்ட் ஆகும். ஸோ வர டைம் வந்து நம்ம கரெக்டான டைம்ல வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு இதை வச்சுக்கோங்க, ஐ மீன் ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து ஒரு 50%, இப்போ 8% கிடையாதுன்னா ஒரு 2% வரைக்கும் மேலே வெயிட் பண்ணிடுங்க. 6% க்ளோஸ் பண்ணிடுங்க. அது ட்ரைலிங் டார்கெட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வேணால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா டென்ட் ஆல்மோஸ்ட் வந்து 7% மேலே நம்ம ப்ராஃபிட் பண்ணியாச்சு. நான் நினச்ச மாதிரி வந்து ஒரு புல் பேக் கொடுத்தோன்னே நல்ல ஒரு செல்லிங் பண்ணிடணும். பெஸ்ட் ஆஃப் டைம் டென்ட் வேணா இப்போ கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பட் குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது இந்த லெவல் கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்டர் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அவனோட டார்கெட் வந்து மினிமம் டார்கெட் வந்து அவன் அச்சீவ் பண்ணிட்டான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வைக்கலாம். ப்ரைஸ் லைன் பார்த்துக்கோங்க, ஓரத்தில் தெளிவாக இருக்கும். ஸோ ஒரு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, டென்ட் நம்ம இவ்வளோ தூரம் எல்லாமே சொல்லியிருந்தது வந்து செல்லிங் தான். நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கிரிப்டோ வந்து நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். பட் இது கிடையாது, அது விஇடி. இது வந்து நம்ம விஇடி ஏவிஓ நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து செல்லிங் தான். பட் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி மேலே போனோம். ஃபுல் பேக்கு தென் கீழே இறங்கி தான் ஆல்மோஸ்ட் அவனுக்கு வந்து நம்ம 6% வரைக்குமே நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. தட்ஸ் எ மேஜரான லெவல் தான். ஓகே, நோ வரிஸ். ஓகேவா? ஸோ இனிமேல் நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். நம்ம நேற்று சொல்லி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அந்த செகண்ட் டார்கெட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி, அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஏஇவிஓ. இந்த கிரிப்டோ தான். இந்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஸ்டாப் லாஸில் போயினுக்கிறோம். பட் நம்ம மார்னிங்கில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நம்ம இந்த லெவலுக்கு வந்து பையிங் சொல்லியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டு தென் கீழே இறங்கிக்கலாம். இவன் வந்து நம்ம ஹோல்டிங் கூட வைக்கலாம். பட் இவனுக்கு பின்னாடி ஃபண்டமெண்டல் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரம் தான் இருக்கிறதுனால வெயிட் பண்ணுவோம். எதுக்காக நம்ம பையிங் பண்ணியிருந்தோம்? காரணம் வந்து ஓரளவுக்கு ஆச்சு நம்ம பையிங் செல்லிங் மட்டுமே டைம் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் ஒரு ட்ரெண்டு போகிறோன்னா ட்ரெண்டு போகட்டும். அந்த ட்ரெண்டில் வந்து 90% நம்ம குவான்டிட்டி வச்சிடலாம். ஒரு 10% நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் வாங்கணும். சம்திங் புல் பேக் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு பையிங் ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் இப்போ ஏன் சொல்லணும், இப்போ செல்லிங்கில் வந்து மார்க்கெட் செல்லிங் என்ன இருக்கும்போது இவன் பையிங்கில் இருப்பான். இவன் அப்போனா ஹோல்ட் ஆகிறான். செல்லிங்கோட பையர்ஸ் வந்து இவனுக்கு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பையிங் அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த மார்க்கெட் பையர்ஸ் ஆனால் இவங்க வந்து ரொம்ப பையிங் அதிகமாகிடும். ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம
வந்து நம்ம பையிங் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ இன்னும் ஒரு கிரிப்டோ இருக்குது, அதான் பார்த்துருவோம். ஆர்என்டிஆர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நம்ம செல்லிங் தான், பட் சொல்லியிருந்தோம் மேஜராக நம்ம சொல்ல காரணம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து ஒரு சம்திங் ரிலேட்டபிள் ஐ மீன் ஒரு ட்ரெண்ட் லைட் பிக்சரை வந்து ஃபாலோ பண்ணான். ஸோ அதனால வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லலை, சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.